ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி காளான் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காளான் நல்லா 2 பேக்கெட் காளான் வாங்கிட்டு வந்திருக்கோம். தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரைஸ், நெக்ஸ்ட்டு லெமன் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி புது வருஷன்றனால, சித்திரக்கணின்றனால நாங்கள் சிக்கன் பிரியாணி செய்யலை. அதனால் காளான் வாங்கிட்டு வந்து பிரியாணி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷுவலாக எப்படி போச்சு, சித்திரக்கணியெல்லாம் நீங்கள் கனி பார்த்தீங்களா, கனி வச்சிங்களா, நீங்கள் எப்படி கனி வச்சு முறையாக எப்படி செய்வீங்க, எப்படி பார்ப்பீங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கெல்லாம் எல்லாம் புது வருஷன்றனால எங்கே வெளியில் போனீங்க, இன்றைக்கி எல்லாருக்குமே லீவாக இருந்திருக்கும். எங்கே போனீங்க, என்ன ஸ்பெஷல் பண்ணீங்க, என்ன இன்றைக்கி ஃபெஸ்டிவல்ன்றனால சமையல் எப்படி செஞ்சீங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்றைக்கி நாங்களும் பார்த்தீங்கன்னா சித்திரக்கணின்றனால எங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். நாங்கள் மூன்றாடம்மன்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். நாங்கள் அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நான், எங்கள் ஹஸ்பண்டு, என் தங்கச்சி குழந்தை எல்லாம் போய் சாமி கும்பிட்டு வந்திருந்தோம். அங்கேயே அன்னதானமும் கொடுத்துருந்தாங்க. அது சாப்பிட்டா செம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் ரசமெல்லாம் செம சூப்பராக இருந்தது. அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இன்னும் எடிட்டிங்கெல்லாம் எதுவுமே செய்யலை. இனிமேல் தான் பண்ணி தான் போடணும். கொஞ்சம் டைம் பற்றாக்குறை இருக்கிறதுனால என்னால் போட முடியல. கண்டிப்பாக போடுறேன். பாருங்கள் அந்த கடவுளை. இன்றைக்கி நான் என்ன செஞ்சு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ், காலையில் எழுந்திரிச்சு ஒரு வருஷத்துக்கு என்னால் எந்திரிக்கவே முடியல. கொஞ்சம் மூவிக்கு போயிருந்தோம். அஜித் படம் ரிலீஸ் இல்லைங்களா, ரிலீஸ் 2 நாள் ஆச்சுன்றனால நேற்று நாங்கள் மூவிக்கு போயிருந்தோம். ரொம்ப டயர்டாக இருந்தது. நைட்டு வரைக்கும் 11 o'clock ஆனால் கொஞ்சம் தூங்குறதெல்லாம். காலையில் கொலாப்புட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சேன். கொலாப்புட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துருந்தேன். மத்தியானம் சமைக்கல, கோயிலுக்கு போயிட்டோம். வெளியில் எங்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆனால் கோவிலே அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்கள் அன்னதானம் அங்கேயும் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிவாக டீ வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இந்த சிக்கன் பிரியாணி செய்யலாம்னு நினச்சேன். வேண்டாம், அப்போ குழந்தை எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்குது. சரின்ட்டு காளான் வாங்கிட்டு வந்து காளான் பிரியாணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாள் எப்படி போச்சுங்கிறது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நாள் ரொம்ப போரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டோட போகல. என்ன கொஞ்சம் வெளியெல்லாம் சுற்றிட்டு வந்துருந்தோம்னா ஜாலியாக வெளியிலலாம் ஜாலியாக போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் நாள் சூப்பராக இருந்திருக்கும். இந்த கோயிலுக்கு போனதோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிறப்பான நாள். கோயிலில் போய் சாமி கும்பிட்டு தான் சிறப்பான நாள். மித்தபடி போர் தான் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பிரியாணிக்கு தேவையான வாசனை பொருள்கள்: பிரியாணி மசாலா, பட்டை, சோம்பு, பிரிஞ்சலை, அன்னாச்சிப்பூ, ஜாதிபத்திரி. இதெல்லாமே தாளிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல் எல்லாம் தாளிக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ். லென்த்தாக வீடியோ போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ண முடியாது. ஃபினிஷிங்கில் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா உதிரியாக இருக்குது சாதம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இரவு சாப்பாடு இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.